உபவாச ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சில காரியங்களை இந்த காலவேளையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரைக்கும் உபவாசிக்காதவர்கள், ஜெபிக்காதவர்கள் உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்து அல்லேலூயா சிலர் தர்க்கம் பண்ணுகிறார்கள். யோவானுடைய சீசர்கள் என்ன செய்கிறார்களா? உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். அநேக தரம் அவர்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி வருகிறார்கள். அதுபோல பரிசேயருடைய சீசர்களும் என்ன செய்கிறார்கள்? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். ஆனால் இயேசுனுடைய சீசர்கள் என்ன செய்கிறாங்களா? உபவாசம் இருப்பதில்லை, அவர்கள் போஜனபானம் பண்ணுகிறார்கள். ஆகவே அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அதை குறித்ததான கேள்வி எழும்புகிற போது ஆண்டவர் விதமான பதிலை சொன்னார். 34வது வசனம். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர்கள் நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடும். அப்படின்னா மணவாளன் கூட இருக்கும்போது என்ன செய்ய வேண்டியதில்லை? உபவாசம் இருக்க வேண்டியதில்லை. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களில் என்ன செய்வார்கள்? உபவாசிப்பார்கள். அல்லேலூயா. வேத புத்தகம் முழுவதுமே உபவாச ஜெபத்தை குறித்து அநேக சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுனுடைய மரணத்துக்கு பிறகு சீசர்கள் உபவாசம் இருந்தார்கள். அல்லேலூயா. உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஆமென், அல்லேலூயா. மோசே 40 என்று சொல்லி 2 தடவை உபவாசித்து ஜெபித்ததை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். எலியா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். தாவீது 7 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். எஸ்ரா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. நினிவே பட்டணத்தார் அல்லேலூயா புசியாமலும் குடியாமலும் 3 நாட்கள் செய்தார்கள். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். உபவாச ஜெபத்தினால தான் அவன் விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உபவாச ஜெபத்தினால உண்டாகிற ஒரு 5 நன்மைகளை வேகமாய் சொல்லி ஜெபத்துக்கு நேராய் நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. காதுள்ளவர்கள் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பணும். காதுள்ளவர்கள் ஆமென் செய்திகளை கேட்டு ஆமென் தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்க கர்த்தர் கிருபை தந்தருளுவாராக. அல்லேலூயா. நாம் வாழ்கிறதான இந்த உலகம் ஆமென் வான மண்டலங்களிலே அசுத்த ஆவிகளினாலே நிறையப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த உலகம் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் ஆதியாகமம் 1:2 சொல்லுகிறது. பூமி ஒழுங்கின்மையாயிருந்தது, வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. இன்றைக்கும் பூமி எப்படிதான் இருக்கிறது? ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த வான மண்டலங்களிலே பலவிதமான ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தள்ளுண்டு போனதான பிசாசுனுடைய ஆவிகள் எல்லாம் இந்த வான மண்டலங்களிலே கிரியை செய்கிறது. தேசத்தின் அதிபதியாகிய தேசாதிபதிகள் இந்த வான மண்டலத்திலே கிரியை செய்கிறது. எல்லை பிசாசுகள் இந்த வான மண்டலத்திலே கிரியை செய்கிறது. அநேக நேரங்களிலே ஜெபங்களுக்கு ஆண்டவர் முழங்கால் படியிட்டவுடனே பதிலை தந்தாலும் அந்த ஜெபங்கள் நம்முடைய கரங்களிலே வந்து சேரக்கூடாதபடிக்கு அந்த ஜெபங்களை பிசாசனுடைய கிரியைகள் வான மண்டலங்களில் என்ன செய்கிறது? தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அதை தானியேலின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஆமென். தானியேலின் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உன்னுடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. ஆனாலும் 21 நாட்களாக பெர்சிய தேசத்தினுடைய அதிபதியானவன் அந்த ஜெபம் உன்னுடைய கரங்களிலே வந்து சேரக்கூடாதபடிக்கு வான மண்டலங்களிலே தடை பண்ணினான். அப்பொழுது தேவனுடைய பிரதான தூதனாகிய மிகாவேல் வெளிப்பட்டு வானத்திலே அவனோடு கூட யுத்தம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய குடும்பங்களுக்கு எதிராக, நம்முடைய சபைக்கு எதிராக, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, ஆமென் தேசத்துக்கு எதிராக கிரியை செய்கிற வான மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரிகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் தானியேலை போல நீண்ட நாட்கள் என்ன செய்யணும்னா உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போதுதான் அல்லேலூயா ஜெபத்தினுடைய பதில் வேகமாய் கடந்து வரும். இரண்டாவதாக வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென்.
அல்லேலூயா. வார மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் அழிக்கப்படுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சீக்கிரமாய் சில வேலைகள் நடக்கணும்னா, சீக்கிரமாய் அல்லேலூயா அற்புதங்கள் நடக்கணும்னா உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நெகேமியாவினுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், அல்லேலூயா, நெகேமியா ஆமென் பாபிலோன் தேசத்திலே அடிமையாக இருக்கிறார். ராஜ அரமனையிலே பந்தி விசாரிப்புக்காரனாக இருக்கிற போது எருசலேமுடைய செய்தியை நெகேமியா கேட்கிறார். அவர் நெகேமியா கேட்கிற போது அலங்கம் இடிக்கப்பட்டதாகவும் தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் ஆமென் மகா பெரிய தீங்கையும் கொடிய இக்கட்டையும் அனுபவிக்கிறதை அறிந்த போது நெகேமியா தேவ சமூகத்தில் என்ன செய்தாராம்? உபவாசித்தார், அழுதார், துக்கம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த உபவாச ஜெபத்தினுடைய பதிலாக 52 நாளிலே குறிக்கப்பட்ட நாளுக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஜனங்கள் தானாகவே அந்த வேலைக்காக எழும்புகிறார்கள். நெகேமியா புஸ்தகத்தை வாசித்தா தெரியும். ஒவ்வொரு அலங்கத்தின் பகுதிகளை கட்டுவதற்காக ஒவ்வொரு தேசத்தினுடைய பிரபுக்கள் அல்லது ஆமென் ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் ஆமென் ஒவ்வொரு மக்களுக்குள்ளே ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஒரு ஞான இருதயத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அவர்களாகவே எழும்பி ஆமென் ஆட்டு வாசல், மீன் வாசல் என்று சொல்லி ஒவ்வொரு வாசல்களையும் 12 வாசல்களையும் கட்டுவதற்கு ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம சரியாய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினால் ஆமென் இடிந்த குடும்பங்களை கட்டுவதற்கு தேவன் எழும்புவார். இடிந்து போன மதில்களை கட்டுவதற்கு தேவன் எழும்புவார். இடிந்து போன வாலிபருடைய வாழ்க்கைகளை மறுபடியும் கட்டுவதற்கு தேவன் எழும்பி வருவார். ஹல்லேலூயா. இடிந்து போன சபைகள், ஊழியங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது வேகமான பதில்கள் வரணும், சீக்கிரமாய் துரிதமாய் கட்டப்படணும். ஆமென். அலங்க வேலைக்கு எதிராக சன்பலாத்துகள் எழும்பினார்கள், தொய்பியாக்கள் எழும்பினார்கள், பலவிதமான வல்லமைகள் எழும்பினது. ஆனால் உபவாசித்து ஜெபித்த அந்த ஜெபத்தின் வல்லமைக்கு முன்பதாக ஒரு சன்பலாத்து நிற்க முடியவில்லை, ஒரு தொபியாவும் நிற்க முடியவில்லை, ஒரு அந்தகார வல்லமையும் நிற்க முடியலை. ஹல்லேலூயா. மனமடி உண்டாக்கும்படியாய் சிலர் எழும்பினார்கள், தந்திரமான ஆலோசனைகளை செய்யும்படியாய் சிலர் எழும்பினார்கள். ரகசியமாய் நெகேமியாவை கொண்டு போய் அந்த வேலையை முடக்கி போடுவதற்காக எழும்பினார்கள். தேவனுடைய பிள்ளைகளை உபவாசித்து ஜெபித்தால் குடும்பங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். முடங்கி போனவைகளை கர்த்தர் மறுபடியும் எழுந்திருக்க பண்ணுவார். ஆமென். வெட்டுண்டு போனவைகளை மறுபடியும் கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார். இடிந்து போனவைகளை கர்த்தர் மறுபடியும் எழுந்திருக்க பண்ணுவார். எரேமியா 33 சொல்லப்பட்டபடி ஆமென் நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ திரும்பவும் கட்டி எழுப்பப்படுவாய். ஹல்லேலூயா. இடிந்து போன குடும்பங்கள், இடிந்து போன பலிபீடங்கள், இடிந்து போன சபைகள், இடிந்து போன வாழ்க்கைகள் மறுபடியும் கட்ட வேண்டும் என்று சொன்னால் உபவாசித்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றாவதாக வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும். இரண்டாவதாக ஹல்லேலூயா ஜெபத்தினுடைய பதிலின் வேகம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால் உபவாசித்து ஜெபிக்கணும். மூன்றாவதாக ஹல்லேலூயா இடிந்து போனவைகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவும் சீசர்களும் ஆமென் ஹல்லேலூயா இயேசு, பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிறவர்கள் ஆமென் 6 நாளைக்கு முன்பு ஆமென் உயர்ந்த மலையிலே போனார்கள். அங்கே இயேசு மறுரூபமாகிறார். இயேசுவோடு கூட அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கீழே 9 சீசர்கள் இருக்கிறாங்க. அந்த சீசரிடத்தில் ஒருவனை ஹல்லேலூயா ஒரு தகப்பன் கொண்டு வருகிறான். அந்த தகப்பன் கொண்டு வந்து அந்த சீசர்கள் அவர்களால் அந்த மகனுக்கு அற்புதத்தை செய்ய முடியல. இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை 20வது வசனம், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். அற்புதங்கள் நடக்காமல் போக காரணம் என்னன்னு கேட்டா அவிசுவாசம். விடுதலைகள் உண்டாகாமல் போவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவிசுவாசம்.
ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்வதற்கு தடையாக இருப்பது என்னன்னு கேட்டா அவிசுவாசம். 17வது வசனத்தில் இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா ஹல்லேலூயா, அற்புதம் ஏன் நடக்கல, வியாதிகள் ஏன் சுகமாகல, கட்டுகள் ஏன் மாறலன்னு கேட்டா அவிசுவாசங்கள். ஹல்லேலூயா. அவிசுவாசம் மாறணும்னா என்ன செய்யணும்? 21வது வசனம், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. விசுவாசம் பெருகணும்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. விசுவாசம் வர்த்திக்கிறது எங்கன்னா உபவாச ஜெபத்தில். உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்மை அறியாமலே நமக்குள்ளே என்ன உண்டாகிறதுனா நம்முடைய விசுவாசம் பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உபவாசித்து ஜெபிக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிற விசுவாசமும் உபவாசிக்காதவர்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசமும் வித்தியாசமானது. உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எந்த பிரச்சனைகளையும் தைரியமாய் மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. உபவாசி ஜெபிக்காதவர்கள் தேவன் பேரில் விசுவாசம் இல்லாதவர்கள் தான். ஹல்லேலூயா. ஏன் மனுஷனால் உபவாசிக்க முடியல, ஏன் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியலன்னு கேட்டா அவர்களுக்கு தேவன் மேல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்தால் நாம் உபவாசம் இருப்போம், விசுவாசம் இருந்தால் நாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் என்ன செய்யாது? போகாது. ஹல்லேலூயா. அற்புதங்கள் பெறுவதற்கு முதல் அஸ்திபாரம் எதுன்னு கேட்டா விசுவாசம் தான். விசுவாசம் பெருகுவதற்கு நாம் தேவனோடு கூட நெருங்கணும். தேவனோடு கூட நெருங்குவதற்கு உபவாசம் இருக்கணும். உபவாசம்னு சொன்னா என்ன? தேவனோடு கூட தனித்து இருப்பது, தேவனோடு தனித்து வாசம் பண்ணுவது, தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்வது. ஆமென். மற்ற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு தேவனோடு கூட இருப்பது. ஹல்லேலூயா. உபவாசம் இருக்கும்போது ஒருவேளை சரீரம் பலகீனமாகலாம், ஆனால் ஆவியும் ஆத்துமாவும் பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். சரீரத்திலே பலகீனங்கள் சோர்வுகள் வந்தாலும் உள்ளான மனுஷன் எழும்பிக் கொண்டே இருப்பான். உள்ளான ஆவியின் மனுஷன் பலனடைவான். அவனுக்குள்ளே ஹல்லேலூயா அதிகாரம் உண்டாகும். அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே அபிஷேகம் உண்டாகும். உள்ளான மனுஷனுக்குள்ளே வல்லமை உண்டாகும். அந்த விசுவாசத்தோடு கூட கட்டளையிடும் போது அது அப்படியே நடக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சத்தமா சொல்லுங்க. தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஹல்லேலூயா, பரிசுத்தம் பெருகணும்னா உபவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அநேகர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பாவத்தை விட முடியவில்லை. அசுத்தங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அவன் காம விகாரங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவன் விபச்சாரங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. குடி பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு கேட்டா அவர்களால் உபவாசிக்க முடியாததுதான். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். ஆமென். அதனுடைய 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவன் என்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஒடுக்கப்படணும், சரீரம் கீழ்ப்படுத்தப்படணும். பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லுங்க, சரீரம் ஒடுக்கப்படணும், கீழ்ப்படுத்தப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. வாரத்தில் 7 நாளும் போத்து தின்னுட்டு இருந்தா போத்து மாதிரி கிடந்து உறங்குவாங்க. வாரத்தில் 7 நாளும் போத்தை தின்னுட்டு இருந்தா போத்தினுடைய சுபாவம் தான் வரும். ஹல்லேலூயா. ஆமென். காம விகாரங்கள் வரும். ஆமென். விபச்சார வேசித்தன ஆவிகள் உள்ள வந்து கிரியை செய்யும். ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் வந்து கிரியை செய்யும். மூர்க்கத்தனத்தினுடைய ஆவிகள் வந்து கிரியை செய்யும். இந்த ஆவிகள் கிரியை செய்வதை தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சரீரம் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஏன் குடும்பங்களிலே ஆமென் பிரச்சனைகள், போராட்டங்கள்? காரணம் சரீரம் என்ன செய்யப்படவில்லை, கீழ்ப்படுத்தப்படுவதில்லை. வாலிபர்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும், சின்ன பிள்ளைகள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும், வயசானவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. 84 வயசுள்ள ஆமென் விதவை அன்னாள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரிந்து போகாமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 84 வயசான விதவையாகி அன்னாளுக்கு ஜெபம் பண்ண முடியும்னா, உபவாசிக்க முடியும்னா நமக்கு என்ன செய்ய முடியும்? உபவாசிக்க முடியும். தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் ஹல்லேலூயா 3 ராஜாக்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தார். ஆமென். மேதியனாகிய தரியு, ஆமென் ஹல்லேலூயா கோரேஸ், ஆமென் இப்படி நேபுகாத்நேச்சார் போன்ற ராஜாக்களுடைய காலகட்டங்களில் வாழ்ந்தார். அந்த 3 ராஜாக்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த தானியேலுக்கு வயசு 80க்கு மேலே. அந்த 80வது வயசுலையும் தானியேல் என்ன செய்தார்னா, ஆமென் ஹல்லேலூயா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அடிக்கடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். பரிசுத்தம் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். குடும்பங்களிலே சிலர் விடுதலை ஆகணும்னா ஆமென் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் எழும்பணும். உபவாச ஜெபம்தான் சாத்தானுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரும். இயேசு அழகா சொன்னார் மத்தேயு 17:21, ஆமென் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் என்ன செய்யாது, போகாது. சிலுவையில் இயேசு எல்லாம் செய்து முடிச்சிட்டார், இனி நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சிலர் ஜெபிப்பதில்லை, உபவாசிப்பதில்லை. இயேசுவே சொன்னார், மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசிக்காம இருக்கட்டும். ஆனால் மணவாளன் தன்னை விட்டு எடுபடும் காலம் வரும்போது அவங்க என்ன செய்வார்கள்? உபவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அந்தியோகியா சபை உபவாசித்து ஜெபித்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் கொர்நேலியு தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட என்ன செய்தார்? உபவாசித்து ஜெபம் பண்ணினார். பவுலுடைய அனுபவம் என்ன? அநேக தரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். பவுலை கர்த்தர் சந்தித்தவுடனே 3 நாள் இரவும் பகலும் அவன் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அந்த உபவாசத்தில் தான் தெய்வீக தரிசனங்களை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவன் சபை உபவாசித்து ஜெபிக்கணும், குடும்பங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணணும். குடும்பமாய் ஜெபம் பண்ணும் போதுதான் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை. தனித்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போதுதான் தனித்து சரீரத்தில் வெளிப்படுகிற ஆமென் பலவிதமான ஹல்லேலூயா இச்சைகளிலிருந்து, மோகங்களிலிருந்து, விக்கிரக வல்லமைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இச்சையானது கற்பதரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணப்படும் போது என்னத்தை கொண்டு வருகிறதா? மரணத்தை கொண்டு வருகிறது. பவுல் சொல்றாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. சரீரம் ஒடுக்கப்படணும், சரீரம் கீழ்ப்படணும். ஹல்லேலூயா. சரீரமே கீழ்ப்படாட்டா பிசாசு எங்க கீழ்ப்படியும்? ஆமென். வாயே அடக்க முடியலை. ஆமென். பிறகு எப்படி வாழ்க்கையில் கட்டுப்பாடுகள் உண்டாகும்? ஹல்லேலூயா. நாவை அடக்கணும், வாயை அடக்கணும். ஹல்லேலூயா. வாய்க்கு கட்டு வைக்கணும். ஹல்லேலூயா. உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உபவாசிக்காம விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவன் உலகத்தால் கரைபடாத பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் எடுக்கணும். ஹல்லேலூயா. முதலாவது பாவத்தை விட்டு வெளியேறுகிற தீர்மானம் எடுக்குது. அந்த தீர்மானத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பரிசுத்தமான ஒரு ஜீவிதம் செய்யணும். சங்கீதம் 69:10 வாசித்தால் ஆத்மா வாடும்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவன் குடும்பத்தில் பாவம் வராதபடிக்கு, சபையின் பாவம் வெளிப்படாதபடிக்கு, தேசத்தின் பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படியாய் எஸ்ரா என்கிற தேவனுடைய மனுஷன் அன்றைக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் திரும்ப வரணுமா? பிள்ளைகள் வழிதப்பி போகாம இருக்கணுமா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். பரிசேயரும் சதுசேயரும் என்ன செய்கிறார்கள்? வாரத்தில் 2 தரம் உபவாசித்து என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். அப்படின்னா பிள்ளைகளுக்காக அழணும். பிள்ளைகளுக்காய் வாரத்தில் 1 நேரம் அல்லது குடும்பத்திற்காய் வாரத்தில் 2 நேரம் உபவாசித்து ஜெபம் பண்ணினால் அந்த
குடும்பங்கள் நிச்சயமாய் கர்த்தராலே பாதுகாக்கப்படும். அல்லேலூயா, ஆமென். ஐந்தாவதாக, அற்புத அடையாளங்கள் வேகமாய் நடக்கணும்னா ஆமென், அதற்கு தேவை உபவாச ஜெபம். அல்லேலூயா, ஆமென். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும்னா உபவாசித்து ஜெபித்தால் மட்டும்தான் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஆமென். திருமணத்துக்கு எதிராக பிசாசு கட்டி வச்சிருப்பான். வேலைக்கு விரோதமாய் பிசாசினுடைய கிரைகள் வெளிப்பட்டிருக்கும். ஆமென். வருமானத்தை தடை பண்ணி வைத்திருப்பார்கள். பொறாமையின் ஆவிகள் தேசங்களிலே கிரியை செய்கிறது. மந்திரவாதத்தினுடைய ஆவிகள் தேசத்திலே கிரியை செய்கிறது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. கடந்த மாதத்தில் ஒரு தகப்பன் தாய் ஆமென் பிள்ளைகளாக வந்து சந்தித்து போனாங்க. அவங்களுடைய பிரச்சனைக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜெபிக்க வேண்டியது வந்தது. காரணம் ஆமென், அந்த சகோதரிக்கு வேலை இல்லை. ஆமென். 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வேலை கிடைச்சது. 50 லட்சம், 1-2 ரூபாய் இல்லை, 50 லட்சம் ரூபாய். ஆனால் 50 லட்சம் ரூபாய் கிடைச்சு கொடுத்து வேலை வாங்கினவர்கள் ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 15 மாதம் வேலை செஞ்ச பிறகு சம்பளம் கிடைக்கல. 15-30 மாதமாச்சு. 30 மாதமாக சம்பளம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க கண்ணீரோடு சொன்னாங்க, பாஸ்டர் இப்படி எல்லாம் கொடுத்துட்டோம், வேலை செய்கிறாங்க, சம்பளம் இல்லை. ஆமென். வேலைக்கான எந்த ஆர்டரும் கையில் வரவில்லை. அப்படி என்று சொன்னால் இதை தடை பண்ணுகிறது யாரு? ஆமென், வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள். ஹல்லேலூயா. சில பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அற்புதமான இரக்கம் செய்தார். ஆமென். வேலையினுடைய ஆர்டர் கிடைக்க உதவி செய்தார். ஆமென். சம்பளத்தை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. உபவாச ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். வெண்கல கதவுகள் உடைக்கப்படணும். இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படணும். அந்த காலத்தில் இருக்கிற புதையல்கள் எடுத்து தரப்படணும். ஹல்லேலூயா. சபையை குறித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். குடும்பத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும். அதற்கு தேவை உபவாச ஜெபம். அல்லேலூயா, ஆமென். கடைசியாக உபவாசம் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 காரியத்தை கூட சொல்லுகிறேன். 5 காரியங்களை சொன்ன நினைக்கிறேன். அல்லேலூயா. 6வதாக உபவாச ஜெபம்தான் ஆமென் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணும். அல்லேலூயா. பலன் நமக்கு உண்டாகணும்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்க, பலன் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். என்ன பலன்? சரீர பலம் அல்ல, ஆவியினுடைய பலன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தால், லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால 30 வயசான வாலிபனாய் இயேசு மாமிச பலத்தில் எதையும் செய்யல. 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்தினுடைய முடிவிலே தேவனுடைய ஆவியானவர் விதமாய் எழுதி வைச்சார். ஆமென், ஹல்லேலூயா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. ஹல்லேலூயா. அப்படி என்றால் உபவாசித்து ஜெபிக்கிற போது நமக்குள்ளே ஆவியினுடைய பலன் உண்டாகும். அற்புத அடையாளங்கள் நடக்கக்கூடிய அளவிற்கு நம்மை கர்த்தர் பலனடைய பண்ணுவார். ஆமென். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற விடுதலையின் ஊழியத்தை செய்தார். அற்புதங்களை செய்கிற ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியம் இயேசுவுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்யணும்னா ஆவியில பலனடையணும். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலனடையணும். ஹல்லேலூயா. நம்முடைய எலும்புகளுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வரணும். கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆவியில நிரப்பப்படணும். அந்நிய பாஷைகள் பேசணும். கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். வரங்களை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை ஆமென் அதிகரிக்கணும். ஆமென். கணுக்கால் அளவு அல்ல, ஆமென் முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பு அளவும் அல்ல, நீச்சல் ஆழ
ஆலயத்துக்குள்ளே போகணும்னா உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது மட்டும்தான் ஹல்லேலூயா ஆவியிலே அதிக தூரத்துக்கு நேராய் போக முடியும். ஆவியானுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் ஆமென். மத்தேயு 17:21 மூணாவதாக வாசிக்கிறோம். ஆமென். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் போகாது. ஹல்லேலூயா. சில பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படணும்னா என்ன செய்யணுமா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஊமையும் செவிடுமான ஆவியுடைய ஒரு மனுஷனை இயேசுவினுடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவர்களால் அவனை விடுதலை ஆக்க முடியல. இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த ஜாதி பிசாசுக்கு போகணும்னா என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சில குடும்பங்களில் சில ஆவிகள் வருஷங்களாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தரித்திரத்தினுடைய ஆவிகள், சாபத்தினுடைய ஆவிகள், தலைமுறைகளை கெடுக்கிற ஆவிகள், கொஞ்சம் கூட முன்னேற முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆவிகள். சிலர் நினைக்கிறாங்க சபைக்கு வந்ததுனால எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு. உபவாசமும் இல்லை, ஜெபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. மனம் போன வாழ்க்கை வாழுகிறவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அசுத்தங்களால் நிறைந்திருக்கும், வேசித்தனங்களால் நிறைந்திருக்கும், சில கெட்ட சொப்பனங்களினால் பாதிக்கப்பட்டு அவன் அந்த இச்சைகள் ஹல்லேலூயா பல விதங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற கிரியைகள் வெளிப்படும். இதிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்பட சரீரத்தை ஒடுக்கணும், உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. விடுதலை வேணும்னா உபவாசம் இருந்தால் தான் முடியும். ஹல்லேலூயா. அதுவும் ஹல்லேலூயா ஒரு நேரம் இருந்துட்டு போகிறதல்ல, அடிக்கடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். உபவாசம் இருந்து பட்டினி கிடப்பதல்ல, உபவாசம் ஜெபத்தோடு சம்பந்தமானது. உபவாசம் வேத தியானத்தோடு சம்பந்தமானது. ஹல்லேலூயா. தனித்து போய் வீட்டுக்குள்ள உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லி கதவை பூட்டிட்டு ஆமென் இருட்டு அறைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. உபவாசம் என்று சொல்லுகிறது ஜெபத்துக்கு முக்கியத்துவமானது. ஹல்லேலூயா. சபையாக உபவாசம் இருக்கும்போது நாம் பலனடைவதற்கான சந்தர்ப்பங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கைகள் மாறும். அநேக கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல குடும்பங்களும் பிசாசு தாக்கப்படுகிறது. சமீபத்தில் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற வாலிபனுக்குள்ள பிசாசு, அது பயங்கரமான ஒரு ஆவின்னு சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பத்தில் ஏன் பிசாசு வருகிறது? ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைகள், ஆமென், காம விகாரங்கள், அடிமைத்தனங்கள், அசுத்தங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு எப்போ கீழ்ப்படியாம போகிறோமோ அப்பொழுது பிசாசுகள் வீடுகளுக்குள்ள வருகிறது. பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்தால் அவன் உள்ளே வந்துடுவார். ஆவியானவர் போறது தெரியாது, பிசாசு உள்ள வாரது தெரியாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ள இருந்தா தெரியும், பிசாசு உள்ள இருந்தால் ஆமென் அவன் போகும்போது தான் தெரியும். ஆகவே ஹல்லேலூயா பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்படணும்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். சந்ததிகள் விடுவிக்கப்படணும்னா ஆமென் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். சாபத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறணும்னா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபங்கள் விடுதலையின் நாட்களாக மாறட்டும். சபைக்கு விடுதலை உண்டாகட்டும், குடும்பங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், தேசங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. அழைப்பு அபிஷேகம் இங்கே இருக்கிறது. அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவினுடைய ஊழியம் இதுதான். இயேசு இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த போது அவன் வசனம் சொல்லுகிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு என்ன உதித்ததாம்? வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்தினுடைய ஆமென் ஹல்லேலூயா முடிவு, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். மரண இருளின் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.